எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சல்ட். இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க சேனல் நம்ம கிரிப்டோ கன்சல்ட் பிரைஸ் பேசுவோம். கிரிப்டோ கன்சல்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஃப்ரேம் வச்சுருக்கோம். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,13,777 இருக்குங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,14,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, நேற்று வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 1,14,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே போயிடுச்சு. சரிங்களா, ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டலோட க்ளோஸ். சரிங்களா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டல் வந்து நம்மளுக்கு ஸ்டில்னாக நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா 1,13,500க்கு மேலேயே நம்மளுக்கு வந்து புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சா கூட நோ வரிஸ், ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா, ஏன்னா புல்லிஷ் கேண்டலாகவே இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்களா, ஸோ வீக்லி கேண்டல் இந்த வாரம், அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா போன வாரம் இல்லை இந்த வாரம் கேண்டல் நம்மளுக்கு எதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,600க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த வார கேண்டல் வந்து 15,000 அதாவது 1,15,600க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் வியூவில் மார்க்கெட்டு போகும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகினு இருக்கு இல்லைங்களா. ஸோ இது ரிஜெக்ட் ஆகுது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 1,13,500. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்ச் 1,13,500 இந்த ரேஞ்சில் தொட்டுட்டு அகெயின் திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏறணும். ஓகேங்களா, அப்படி ஏறுதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகேங்களா, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1,13,500 இந்த லோக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏறணும். ரிஜெக்ட் ஆகி கீழே வரக்கூடாது. ஸோ ஒரு புல் பேக் மாதிரி தான் இது வரணும். ஓகேங்களா, வந்ததுன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு அடுத்த லெவலில் எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,18,170. ஓகேங்களா, ஸோ 170. ஓகேங்களா, ஸோ 1,18,000 வரைக்குமே ப்ரைஸு மேலே போகும். சரிங்களா, ஸோ அது போதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1,07,000க்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வைக்காத வைக்கும் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் வியூவில் தான் இருக்கும் மார்க்கெட். சரிங்களா, ஸோ 1,18,000 உடைக்கும் போது நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த சப்ளையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ப்ரைஸ் இங்கே போயிட்டு திரும்ப ஒரு சின்ன புல் பேக்கு, அதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு ஒரு புல் பேக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் போக ஆரம்பிக்கும். ஸ்லோவாக தான் கிராஜுவலாக தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த அனாலிசிஸ் எல்லாமே 1,07,000 கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வேலிட், அதாவது 3 டிரைவ் பேட்டர்ன் வேலிட். சரிங்களா, ஸோ அடுத்தது இத்தீரியம். ஓகேங்களா, ஸோ இத்தீரியம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இத்தீரியம் நம்மளுக்கு இன்னும் வந்து பவர் தேவைங்க. ஓகேங்களா, இவன் புல்லிஷாக தான் இருக்கிறான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பவர் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் இவன். ஓகேங்களா, இவன் ஸ்பீடப் பண்ணி ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு மேலே இருக்க ஹையை உடைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஸோ மந்த் எண்டு க்ளோஸ்னால இதோட மந்த் எண்டு கேண்டலும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு கேண்டல் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, ஸோ நம்மளுக்கு பிடிசி பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்குது, ஆனால் வந்து இத்தீரியம் பார்த்திங்கன்னா ஒரு இன்சைடு கேண்டலாக பியரிஷ் கேண்டலாக இருக்குது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் அதாவது அக்டோபர் மந்த்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு இன்றைக்கி கேண்டல் எப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, இன்றைக்கி கேண்டல் பார்த்திங்கன்னா பிடிசி 1,13,500க்கு மேலே க்ளோஸ் வச்சாலே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷான கேண்டல் தான், ஓரளவுக்கு புல்லிஷான வியூ தான். ஓகேங்களா, ரைட். ஓகே, அடுத்தது வந்து டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ வரைக்கும் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் வியூவில் தான் இருக்கா. பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அதாவது புல்லிஷ் கேண்டல் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா, அந்த சப்ளைலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ட்ராப் ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதே இந்த டாமினன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் வியூ இருந்தாலும் ஓவராலாக நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்னில் தான் இருக்குது. சரிங்களா, இந்த ஹை போனது அதாவது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷனுக்கான மூவ் தான். சரிங்களா, அகெயின் ப்ரைஸ் நம்ம பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். இது கீழே வந்தால் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆல்ட் காயினோட ரேலிஸ்லாம் இருக்கும். சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ நாளைக்கும் வீடியோ இருக்குங்க. நாளைக்கு வந்து இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸ் எப்படி இருக்குது, அதாவது மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டிருக்கேன், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்பிளே மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன்லைன் ரிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே ஒரு ஓன்லைன் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.